நான் உங்கள் ஓம் சக்தி அமுதா பேசுகிறேன். இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நான் ஓம் சக்தி அம்மா வேண்டிக் கொள்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இந்த பதிவை மேலே தள்ளிட்டுறாதீங்க. கொஞ்சம் எல்லோரும் கேளுங்க. அந்த காலத்தில் நம்ம கிணத்து தண்ணி மொண்டு குடித்தோம்போ கிணத்துல பட்டைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தூக்கி ஊற்றி தண்ணி இறைச்சம்போ. இப்போ அது போய் மோட்ரு வச்சு இறைச்சி மினரல் வாட்டர் தண்ணி குடிக்கிறோம்போ. அந்த அளவுக்கு இப்போ காலங்கள் மாறிக்கொண்டு வருகின்றன. ஆட்டுகளில் போட்டு ஆட்டுவாங்க, அதாவது கொடகல்னு சொல்லுவாங்க. அதில் போட்டு அரிசை போட்டு ஆட்டி இட்லி சுட்டு சாப்பிடுவாங்க. இப்போ என்னென்னா ரெடிமேடாக மாவு கிடச்சிடுது, ரெடிமேடாக இட்லி கிடச்சிடுது, எல்லாமே நம்மளுக்கு இப்போ கிடச்சிடுது. அதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் கீற்று வச்சு சின்னோண்டு களிமண் செவரு வச்சு கீற்று வீடு போடுவாங்க. மட்டை வீடுன்னு சொல்லுவாங்க, பனைமட்டை அந்த வீடு கட்டியிருப்பாங்க. இப்போ எங்கே பார்த்தாலுமே மாடி வீடு தான். அதுக்கு முன்னாடி வச்சு நம்ம சோறாக்குவோம். இப்போ எல்லாருக்கும் சிலிண்டர் தான் எல்லார் வீட்லேயும். அதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் படிப்போம். நம்ம நியூஸ் பேப்பர் படித்து நான்லாம் என்ன பண்ணுவேன், சின்ன பிள்ளையில் நியூஸ் பேப்பர் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பணக்காரவங்க, அவங்க வீட்டில் மட்டும் நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க. ஆசைப்பட்டுக்கிட்டு நான் போய் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு நியூஸ் படிப்பேன். இப்போ எல்லாம் எல்லாமே செல்லுலேயே நம்ம பார்த்துக்கிறோம்போ. அப்போல்லாம் தண்ணி குடிக்கிறது என்ன பண்ணுவாங்களா, மண்பானையில் வச்சா தண்ணி கூலிங்காக இருக்கும் அப்படின்ட்டு கூலிங் குடிப்போம்பா. இப்போல்லாம் என்னென்னா ஃப்ரிட்ஜு ஐஸ் வாட்டர் அதில் வச்சு குடிக்கிறோம்போ. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம வீட்லலாம் சாப்பாடு சமைச்சா தான் சாப்பிடுவோம்ப்பா. இப்போ கடையில் எதுனாலும் சாப்பிட்றோம்பா. பிரியாணி அது இது எல்லாமே நம்மளுக்கு ரெடிமேடாக கிடைக்க ஆரம்பிச்சிட்டு. உடம்பு சரியில்லைனா அந்த காலத்துலலாம் கை வைத்தியம் தான் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் எல்லாமே மெடிக்கலில் போய்க்கலாம். இப்படி கொண்ட சூழ்நிலையில் இப்படி கொண்ட உலகம் சுயற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது, முன்னேறிக்கிட்டே இருக்க நம்மளுக்கு தேவையில்லாத சுகரு, ப்ரெஷரு, கேன்சரு இப்படின்னு ஏகப்பட்ட சீக்குகள் உண்டாயிருக்கு. நீங்கள் உங்கள் அம்மா காலத்தில், உங்கள் அம்மாவோட அம்மா காலம் பாட்டி காலத்தில் போய் கேட்டு பாருங்கள், சுகர்னால் என்ன, ப்ரெஷர்னால் என்ன, கேன்சர்னால் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்கள். அப்படின்னா என்ன சீக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கேன்சரு, ப்ரெஷரு, சுகரு அப்படின்னு ஏகப்பட்ட சீக்குகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நம்ம பழசில் கொஞ்சம் மாறி பார்த்து அந்த பழசை கயனப்படுத்தி பாருங்களேன். நம்ம உடம்பு உழைக்கிறப்போ அது அப்போலாம் மண்ணால் தான் வெட்டுவாங்க. மண் வெட்டி வச்சுக்கிட்டு மண் வெட்டி கடலை போடுவாங்க, கடலை போடுவாங்க, நெல் சாகுபடி விவசாயம் செய்வாங்க. எல்லாத்தையுமே ஆள் மண்ணை வச்சு தான் வெட்டுவாங்க. இப்போலாம் எங்கேயாச்சும் மண் வச்சு வெட்டுறாங்களா, மம்புட்டி வச்சு? இல்லை, கிடையாது. இப்போ கடலை போடுறதுக்கு மிஷின் கருது அரைக்க மிஷின் கருது அடிக்கிறது மிஷின் எல்லாத்தையுமே மிஷினு வர என்னென்னா உடம்பு நம்ம உடம்பெல்லாம் எல்லாம் பலகீனமாகி நம்மளுக்கு ஏகப்பட்ட சீக்குகள் வருகின்றன. நம்ம யூடியூப்பு சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் விவசாயம் செய்யலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு நாள், ஒரு மாதத்துக்கு ஒரு நாள், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள். நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றைக்குமே ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ எல்லோரும் சேர்ந்து யூடியூப்புக்காரங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு நிலத்தை எடுத்து அந்த இடத்துல விவசாயம் செய்யலாம். விவசாயம் செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான உணவுகளையும் நம்ம சாப்பிடலாம், காய்கறிகளை. இப்போ எங்களுக்கெல்லாம் நிலம் இல்லை. நிலம் இருந்தோன்னா நல்லா நிறைய சாகுபடி பண்ண ஆசைப்படுவேன். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த யூடியூப் சேனலில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஓம் சக்தி அமுதா.